பிரேமா அம்மா ஐசியூவில் உள்ள சத்யனின் அருகில் அமர்ந்திருந்தார். அவளது முகம் முழுவதும் கண்ணீரின் தடங்கள். அவர் மகனின் நெற்றியை தொட்டு, உனக்கு ஒன்றும் ஆகாதுடா கண்ணா, நீ கண் திறக்கணும். நீ கண் திறந்தா நான் உன்னை தனியா வெளியே அனுப்பவே மாட்டேன் என்று பாசத்துடன் பேசினார். அவர் சத்யனின் கைகளை பிடித்து கொண்டு பழைய கால நினைவுகளை பேசத் தொடங்கினார். தாயின் குரல் பாசத்தின் அழுத்தத்துடன் அந்த அமைதியான அறையில் ஒலித்தது. சத்யன், ஞாபகம் இருக்கா? சின்ன வயசுல நீ பிடிவாதம் பிடிச்சு உனக்கு அந்த நீல கலர் கார் வேணும்னு கேட்ட. நான் வாங்கி கொடுக்க மாட்டேன்னு சொன்னதும் நீயும் மாலினியும் மாதிரி ஒரே பிடிவாதமா சமையல் பண்ண மாட்டேன்னு சொன்னியே. அன்னைக்கு நீ ரொம்ப சிரிச்ச. உன் சிரிப்பு ரொம்ப அழகுடா. பிரேமாவுக்கு அந்த மகிழ்ச்சியான நினைவுகளை பேசும்போது சற்று நிம்மதி கிடைத்தது. அவள் மேலும் சத்யனின் குழந்தை பருவத்தின் சந்தோஷமான தருணங்களை பற்றி பேசினார். அவள் பேச பேச தாயின் உருவத்தின் மூலமாக சத்யனின் நினைவு தூண்டுதல் நடக்கலாம் என்று டாக்டர் சொன்னதை நம்பினார். நீ இந்த மாலினிய கல்யாணம் பண்ணிக்கிட்டு வந்தப்போ உனக்கு எவ்வளோ சந்தோஷம். ஆனா நான் உன்னோட சந்தோஷத்தை புரிஞ்சிக்கவே இல்லடா. அவ ஓவியம் வரைஞ்சான்னு அவளை குறை சொல்லிட்டேன். நீ கண் திறந்தா மாலினிய பத்திரமா பாத்துக்கிறேன். அவளோட விருப்பத்துக்கு நானே உறுதுணையா இருப்பேன். நீ கண் திறக்கணும்டா. பிரேமா அம்மா தன் மனதின் குற்ற உணர்ச்சியையும் மகனின் மீதான பாசத்தையும் ஒரு சேரே வெளிப்படுத்தினார். ஐசுவில் வெளியே மாலினி சோர்ந்து போய் அமர்ந்திருந்தாள். செல்வம் மற்றும் சக்தி அவளுக்கு ஆறுதல் சொன்னார்கள். மாலினி அம்மா, சத்யன் கூட எவ்வளவு பாசமா பேசுறாங்கன்னு பாரு. அவங்க கோபம் எல்லாம் சும்மா. சத்யனுக்கு எதுவும் ஆகாது என்று சக்தி மாலினியின் தோளை தொட்டு ஆறுதல் சொன்னாள். நான் பயப்படுறது சத்யன் மீண்டு வரத்துக்கு இல்லை செல்வம். அம்மா என்ன குற்றவாளியா நினைக்கிறாங்க. நான் இந்த வீட்டுக்கு துரோகம் பண்ணிட்டேன். சத்யன் இல்லாதப்போ என் சந்தோஷத்தை பார்த்தேன்னு நினைக்கிறாங்க. மாலினி வருத்தப்பட்டாள். அம்மா கோபத்துல பேசுறாங்க மாலினி. சத்யம் மீண்டு வந்தா எல்லாமே சரியாகிடும். அம்மாக்கு உண்மையில இருந்த கோபத்தை விட சத்யன் மேல இருக்கிற பாசம் ரொம்ப பெருசு. நீ கவலைப்படாதே என்று செல்வம் ஆறுதல் சொன்னான். 1 மணி நேரம் நிறைவடைந்தது. பிரேமா அம்மா கண்ணீருடன் ஐசியூவில் இருந்து வெளியே வந்தார். அவர் முகம் செவந்திருந்தது. அவர் மாலினியையும் செல்வத்தையும் பார்த்தார். சத்யன் என் குரலை கேட்குறான். அவன் சீக்கிரம் கண் திறப்பான். நான் நாளைக்கு காலையில மறுபடியும் வரேன். பிரேமாவின் குரலில் மகனின் மீதான நம்பிக்கை மட்டுமே இருந்தது. மாலினி மெதுவாக பிரேமா அம்மாவை அணுகினாள். அத்தை, நீங்க சாப்பிடணும். நீங்க ரொம்ப களைப்பா இருக்கீங்க. செல்வம் உங்களை வீட்டில் கொண்டுட்டு போய் விடட்டும். பிரேமா மாலினியை பார்த்தார். இப்பொழுது அவர் அவளை விளக்கவில்லை. ஆனால் தன் துயரத்தை அவள் மீது காட்டினார். நான் சாப்பிட போறேன். ஆனா நீ என் கூட சேர்ந்து வர வேணாம். நீ இங்கேயே இரு. சத்யன் கண் திறக்க நீயும் காத்திரு. நீயும் உன் நண்பனும் இங்கேயே இருங்க. காலையில வந்தா போதும் என்று பிரேமா அம்மா கடுமையுடன் சொன்னார். பிரேமாவின் கோபம் தணியவில்லை என்றாலும் மாலினி இங்கேயே இருக்க வேண்டும் என்று சொன்னது மாலினிக்கு ஒரு ஆறுதலை கொடுத்தது. இது அவர் மாலினியை முற்றிலுமாக புறக்கணிக்கவில்லை என்பதற்கான சிறிய அறிகுறி. சரியத்த, நான் இங்கேயே சத்யம் கூட இருக்கேன். நீங்க பத்திரமா வீட்டுக்கு போங்க, மாலினி சொன்னாள். செல்வம் பிரேமா அம்மாவை வீட்டுக்கு கொண்டு சென்று விட சக்தியும் மாலினியும் மருத்துவமனையிலேயே தங்கின. மாலினி ஐசியூவில் கண்ணாடி வழியாக படுத்திருந்த சத்யனை
பார்த்தாள். அவள் மனதில் ஒரு உறுதி மட்டுமே இருந்தது. தாயின் அன்பு அவனை மீட்டெடுக்கிறது. என் அன்பு அதையும் செய்யும். பிரேமா அம்மா கிளம்பி சென்ற பிறகு மாலினியும் சக்தியும் மருத்துவமனை வளாகத்தில் அமைதியாக அமர்ந்திருந்தனர். நள்ளிரவு நேரம். மருத்துவமனை அமைதியாக இருந்தது. மாலினிக்கு கண்களில் உறக்கமில்லை. சக்தி மாலினியிடம் வந்தாள். மாலினி, நீ ரொம்ப களைச்சு போயிருக்க, கொஞ்சம் தூங்கு. நான் இங்கேயே உனக்கு துணையா இருக்கேன். என்னால தூங்க முடியாது சக்தி. சத்யன் உள்ள போராடிக்கிட்டு இருக்கும்போது நான் எப்படி தூங்குவேன்? அத்தை என்னை குற்றவாளியா நினைக்கிறாங்க. நான் சத்யனுக்கு ஒரு நல்ல மனைவியா இல்லைன்னு நினைக்கிறாங்க. மாலினி கண் கலங்கினாள். அவங்க சூழ்நிலையில அவங்க அப்படி பேசினாங்க மாலினி. கோபம் குறையும் போது அவங்க உண்மையை உணர்வாங்க. இப்போ உன் கவனம் சத்யன் மேல மட்டும்தான் இருக்கணும் என்ற சக்தி ஆறுதல் கூறினாள். மாலினி மெதுவாக எழுந்து ஐசுவின் கண்ணாடிக்கு அருகில் சென்றாள். உள்ளே இருந்த சத்யனை பார்த்தாள். அவனது முகம் அமைதியாக இருந்தது. சக்தி, டாக்டர் சொன்னாங்க சத்யன் என் குரலை கேட்டா சீக்கிரம் கண் திறப்பாருன்னு. ஆனா அத்தை என்ன உள்ள போக விட மாட்டேன்னு சொல்லிட்டாங்க. ஆனா நான் வெளியே இருந்தே பேசினா அவருக்கு கேட்காதா? மாலினி ஆதங்கத்துடன் கேட்டாள். சக்தி மாலினியை பார்த்தாள். நீ ஐசிக்குள்ள போகணும்னு அவசியம் இல்லை மாலினி. உன்னோட அன்பு சத்யன் வரைக்கும் போகும். நீ இங்கிருந்தே பேசு. மாலினி சத்யனை பார்த்தாள். அவள் தன் கையில் வைத்திருந்த சிறிய ஓவிய நோட்டு புத்தகத்தில் நேற்றைய தினம் ஆரம்பித்திருந்த சத்யனின் சிரிக்கும் முக ஓவியத்தை எடுத்து பார்த்தாள். சத்யன், நான் உனக்காக இங்கேயே காத்திருக்கேன். அத்தை உள்ள இருந்து உன்னோட குழந்தை பருவத்து நினைவுகளை பேசுறாங்க. நான் உன் கூட நம்மோட காதல் நினைவுகளை பேச போறேன் என்று மாலினி மனதுக்குள் பேச தொடங்கினாள். அவள் கண்ணீருடன் சத்யனை பார்த்து பேசினாள். சத்யன், ஞாபகம் இருக்கா? நீங்க தான் எனக்கு அந்த கடற்கரை பக்கத்துல ஒரு தனி வீட்டை வாடகைக்கு பிடிச்சிங்க. நான் அங்க வந்து ரொம்ப நேரம் ஓவியம் வரைஞ்சிட்டு இருந்தேன். நீங்க லேட்டா வந்ததும் நான் கோபமா இருந்தேன் இல்லையா? நீங்க வந்து என் கோபத்தை குறைக்க நீல வண்ண ரோஜாக்களை கொடுத்தீங்க. அந்த நிமிஷம்தான் நீங்க என் மேல எவ்வளவு அன்பு வச்சிருக்கீங்கன்னு எனக்கு புரிஞ்சது. மாலினி பேச பேச அவளது குரலில் இருந்த அன்பு கண்ணாடியையும் தாண்டி சத்யனை அடைவது போல உணர்ந்தாள். அவள் தன் வாழ்வில் கிடைத்த அரிய சந்தோஷமான தருணங்களை பற்றி பேசினாள். இத்தனை நாள் மௌனத்தில் இருந்த அவர்களின் காதல் இப்பொழுது மாலினியின் கண்ணீருடன் கலந்த குரலில் வெளிவந்தது. மாலினி சத்யனின் நினைவுகளை தூண்டுவதற்காக தான் வரைந்திருந்த நீல ரோஜாக்களின் ஓவியத்தை தன் கைபேசியில் திறந்து சத்யன் பக்கம் காட்டினாள். இது அவனது மூளைக்கு சென்று அவனை மீட்க உதவும் என்று அவள் நம்பினாள். வீட்டில் பிரேமா அம்மா மகனின் கவலையில் தூக்கமின்றி இருந்தார். சத்யன் கண் திறப்பானா என்று மனதுக்குள் புலம்பினார். அப்பொழுது அவரது மனதில் மாலினியின் முகம் வந்தது. மாலினி சத்யனுக்காக தான் பொய் சொன்னாள். தன் கணவனுக்காக அவள் போராடினாள். பிரேமா மாலினியை தவறாக புரிந்து கொண்டு விட்டார் என்ற உணர்வு மெல்ல எழத் தொடங்கியது. தான் கோபத்தில் அவளை பேசிய சொற்களை நினைத்து வருந்தினார். என் பையன் உயிர் போராட்டத்துல இருக்கான். மாலினி அவன் பக்கத்துல இருந்து பேசினா. சீக்கிரம் குணமடைவான் என்று டாக்டர் சொன்னாங்க. நான் அவளை வெளியே இருக்க சொல்லிட்டேனே என்று பிரேமா அம்மா தன் தாய்ப்பாசம் காரணமாக எடுத்த முடிவினால் வருந்தினார். அதிகாலை நேரம் மாலினியின் குரல் சோர்வடைந்திருந்தது. சக்தி அவளை படுக்க வற்புறுத்தினாள். மாலினி, நீ இப்படி உன்னோட உடம்ப கெடுத்துக்காத. காலையில அம்மா வருவாங்க. நீ இப்போ கொஞ்சம் ரெஸ்ட் எடு. மாலினி சக்தியின் வற்புறுத்தலுக்கு இணங்கி அங்கிருந்த நாற்காலியில் கண் அயர்ந்தாள். அவள் கண்கள் உறக்கம் வந்தாலும் அவள் கனவில் சத்யன் சிரித்து கொண்டே நீல வண்ண ரோஜாக்களை நீட்டுவது போல் இருந்தது. காலை 7 மணி. பிரேமா அம்மா அவசரமாக மருத்துவமனைக்குள் நுழைந்தார். மாலினியை பார்த்தார். மாலினி அங்கேயே சோர்ந்து உறங்கி கொண்டிருந்தாள்.
அவளது கையில் இருந்த ஓவிய நோட்டு புத்தகமும் கைபேசியும் சத்யன் பக்கம் திறந்திருந்தது. பிரேமா அம்மா மாலினியின் அருகே சென்று அவள் கையில் இருந்த கைபேசியில் இருந்த நீல ரோஜாக்களின் ஓவியத்தை பார்த்தார். அந்த ஓவியத்தின் மூலமாக மாலினி சத்யனின் நினைவுகளை தூண்டி இருக்கிறாள் என்பதை பிரேமா உணர்ந்தார். அவரது மனம் மாலினியின் மீதுதான் கொண்டிருந்த கோபத்திற்காக வருந்தியது. அப்பொழுது ஐசியூவின் கதவு மெதுவாக திறந்தது. டாக்டர் சுதா புன்னகையுடன் வெளியே வந்தார். குட் மார்னிங் பிரேமா பாட்டி. மாலினி. பிரேமா அம்மா பதற்றத்துடன் ஓடினார். டாக்டர், என் பையன் எப்படி இருக்கான்? டாக்டர் சுதா ஒரு பெரிய மகிழ்ச்சி செய்தியுடன் காத்திருந்தார். அம்மா, நீங்க கவலைப்பட வேணாம். சத்தியம் கண் திறந்துட்டான். அந்த வார்த்தைகள் மாலினிக்கு பிரேமாவுக்கும் ஒரு பெரிய ஆறுதல் அளித்தது. மாலினிக்கு சந்தோஷத்தில் பேச தெரியவில்லை. அவள் கண்களில் இருந்து ஆனந்த கண்ணீர் வழிந்தது. பிரேமா அம்மாவிற்கு நம்ப முடியவில்லை. கண் திறந்தானா? நிஜமா சொல்றீங்களா டாக்டர்? இவ்வளவு சீக்கிரமா? ஆமாம், நீங்களும் மாலினியும் மாறி மாறி அவர் கூட பேசினது அவரோட நினைவுகளை தூண்டியது. ரொம்ப உதவியா இருந்திருக்கும். உங்க மகனோட நிலைமை இப்போ ரொம்ப சீராக இருக்கு. இனிமே சாதாரணமா வார்டுக்கு மாத்திடுவோம் என்று டாக்டர் சுதா சொன்னார். மாலினிக்கு தன் அன்பு வீண் போகவில்லை என்ற திருப்தி ஏற்பட்டது. அவளது ஓவியங்களும் அன்பான வார்த்தைகளும் சத்யனை மீட்டெடுக்க உதவி இருக்கின்றன. பிரேமா அம்மா மாலினியை பார்த்தார். இப்பொழுது அவர் கண்களில் கோபமோ துவதேசமோ இல்லை. மாறாக தான் மாலினியை தவறாக பேசியதற்கான வருத்தமும் தன் மகனை மீட்டெடுத்ததற்கான நன்றியும் மட்டுமே இருந்தது. பிரேமா மாலினியின் அருகில் வந்து அவள் கைகளை பற்றி கொண்டார். மாலினி, நீ என் பையனுக்காக பொய் சொன்னாலும் நீ அவனுக்காக போராடின. உன்னோட அன்புதான் சத்தியனை கண் திறக்க வச்சிருக்கு. நான் உன்னை பத்தி தப்பா பேசிட்டேன், என்னை மன்னிச்சிடு. பிரேமா அம்மா மனம் திறந்து வருத்தம் தெரிவித்தார். மாலினி கண்ணீருடன் பிரேமாவின் கைகளை பற்றி கொண்டாள். அத்தை, நீங்க கவலைப்படாதீங்க. சத்தியம் மீண்டு வந்துட்டா போதும். வேற எதுவும் எனக்கு வேண்டாம். நீ தான் என் மகள் மாலினி. சுகன்யாவுக்கு கிடைக்காத சந்தோஷம் உனக்கு கிடைக்கும். நீ என் கூடவே இரு என்று பிரேமா அம்மா மாலினியை பாசத்துடன் அணைத்து கொண்டார். அவர்கள் உறவில் இருந்த மௌன போராட்டம் இப்பொழுது நீங்கியது. மாமியார் மருமகள் உறவு தாய்க்கும் மகளுக்குமான அன்பாக மாறியது. சத்யன் சாதாரண வார்டுக்கு மாற்றப்பட்டான். பிரேமா அம்மாவும் மாலினியும் முதலாக சத்யனை சந்திக்க உள்ளே சென்றனர். சக்தி மற்றும் செல்வம் வெளியே காத்திருந்தனர். சத்யன் படுக்கையில் விழித்திருந்தார். தலையில் கட்டுடன் சோர்வுடன் காணப்பட்டாலும் அவரது கண்களில் தெளிவு இருந்தது. பிரேமா அம்மா ஓடி சென்று மகனின் கையை பற்றி கொண்டார். சத்யன், என் கண்ணே, நீ கண் திறந்துட்ட. அம்மாவுக்கு எவ்வளவு சந்தோஷம் தெரியுமா? பிரேமா உணர்ச்சி வசப்பட்டார். சத்யன் மெதுவாக பேச முயற்சித்தான். மா. பிரேமா கண்ணீருடன், நீ எதுவும் பேச வேணாட்டா. இங்க பாரு, உன் மாலினி. அவள்தான் தினமும் உனக்காக வந்து பேசினா. அவளோட ஓவியம்தான் உன்னோட நினைவுகளை தூண்டியது என்று மாலினியை காட்டினார். மாலினி கண்ணீருடன் சத்யனின் அருகில் சென்றாள். அவள் மெதுவாக சத்யனின் நெற்றியை தொட்டாள். சத்யன், நீங்க கண் திறந்துட்டீங்க. நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். சத்யன் மெதுவாக மாலினின் கைகளை பற்றி கொண்டான். அவன் குரலில் மிகவும் மெலிதாக இருந்தது. மாலினி, நீ நீ எனக்கு பிடிச்ச நீல ரோஜாக்கள் ஓவியத்தை என் பக்கத்துல வச்சிருந்தியா? நான் அதை பார்த்தேன். மாலினிக்கு ஆச்சரியம். கோமாவில் இருந்தும் அவள் காட்டிய அன்பு அவனுக்கு புரிந்திருக்கிறது. ஆமா சத்யன், அதுதான் உங்களோட அன்பு என்றால். நான் உன்னோட குரலை கேட்டேன். நீ என்னோட பழைய ஞாபகங்களை பத்தி பேசினதே எனக்கு கேட்டுச்சு. நீ என்கிட்ட இருந்து விலகி போயிடக்கூடாதுன்னு நான் பயந்தேன். சத்யன் சொன்னான். நான் உங்களை விட்டு எங்கேயும் போக மாட்டேன் சத்யன். மாலினி உணர்ச்சி பொங்க சொன்னாள். பிரேமா அம்மா அந்த தாயின் உருவமாக அவர்களுக்கு தனி இடம் கொடுத்தார். அவர் அமைதியாக, என் பையனுக்கும் மருமகளுக்கும் சந்தோஷமா இருந்தா போதும், நான் போய் டாக்டரை பார்க்குறேன் என்று சொல்லிவிட்டு வெளியேறினார். மாலினி சத்யனின் அருகிலேயே அமர்ந்து அவனது கைகளை பிடித்து கொண்டாள்.
அவர்களின் வாழ்வில் ஏற்பட்ட பெரிய சவாலை அவர்களின் அன்பு வென்றது. சத்யன் கண் விழித்த பிறகு மாலினி அவனது அருகில் ஒரு நிமிடம் கூட விலகாமல் இருந்தாள். பிரேமா அம்மா சத்யன் மீண்ட மகிழ்ச்சியில் மாலினியிடம் இருந்த பழைய கோபத்தையும் பிடிவாதத்தையும் முற்றிலும் கைவிட்டார். இப்பொழுது அவர் மாலினியை என் பொண்ணு என்று பாசத்துடன் அழைத்தார். மாலினி சத்யனுக்கு தேவையான மருந்துகளை கொடுத்தது, உணவை பரிமாறியது, அவனது உடல்நிலையை கண்காணித்தது என அனைத்திலும் அக்கறை காட்டினாள். சத்யன் தன் மனைவி தனக்காக எவ்வளவு போராடி இருக்கிறாள் என்பதை அவளது சோர்விலும் கண்களில் இருந்த அன்பிலும் உணர்ந்தான். அன்று மாலையில் பிரேமா அம்மா சத்யனுக்கு பிடித்த பழங்களை வாங்கி கொண்டு வார்டுக்கு வந்தார். சத்யன், இங்க பாரு, உனக்கு பிடிச்ச மாதுளப்பழம் கொண்டு வந்திருக்கேன். மாலினி, உனக்கு வீட்டு உடவா என்று பிரேமா பாசத்துடன் சொன்னார். மாலினி சிரித்தாள். மாமியார் இவ்வளவு சாதாரணமாகவும் அன்பாகவும் பேசுவது அவளுக்கு புதிய மகிழ்ச்சியை கொடுத்தது. மாலினி சத்யனுக்கு பழங்களை ஊட்டிவிட்டாள். சத்யன் பிரேமாவின் முகத்தை பார்த்தான். மா, நீங்க மாலினி கிட்ட கோவமா இல்லையா என்று மெதுவாக கேட்டான். பிரேமா அம்மா உடனடியாக, போடா, நீ இல்லாதப்போ அவ எவ்வளோ கஷ்டப்பட்டான்னு எனக்கு தெரியும். டாக்டர் சொன்னாங்க, அவளோட அன்பு உன்னோட நினைவுகளை தூண்டி நீ கண் திறக்க உதவுன்னு. அவ ஒரு நாள் கூட இங்கிருந்து போகல. உன்னோட உயிரை காப்பாத்துறதுக்கு அவ தான் போராடினா. நான் அவளை தப்பா பேசிட்டேன். இனிமே அவ தான் என் பொண்ணு என்று உணர்ச்சி வசப்பட்டார். சத்யன் மாலினியின் கையை பற்றி கொண்டான். மாலினி, உனக்கு நான் என்ன நன்றி சொல்றதுன்னே தெரியல. எனக்கு உங்க நன்றி எதுவும் வேண்டாம் சத்யன். நீங்க கண் திறந்து எங்க கூட இருக்கணும், அது போதும் என்று மாலினி நெகிழ்ந்தாள். அந்த நேரம் பார்த்த செல்வமும் சக்தியும் பழங்களுடன் உள்ளே நுழைந்தனர். மாலினியும் பிரேமா அம்மாவும் இருவரையும் வரவேற்றனர். பிறகு சத்யனிடம், சத்யன், உங்களுக்கு கிடைத்த நண்பர் மிகவும் நல்லவர். அவர்கள் குடும்பமும் தான் எங்களுக்கு உறுதுணையாக இருந்தது. இருவருக்கும் மனமாற நன்றி தெரிவித்தனர். மாலினியும் பிரேமா அம்மாவும். சத்யனும் செல்வத்தை பார்த்து கண்களால் நன்றி தெரிவித்தான். அதெல்லாம் ஒன்றும் தேவையில்லை சத்யன், நீ நல்லபடியா வந்தாலே போதும் என்று இருந்தது. எங்களுக்கு நன்றி எல்லாம் வேண்டாம், நாங்களும் உங்கள் குடும்பம்தான் என்று சொல்லி சிரித்தனர். மாலினி சிறிது நேரம் வெளியே டாக்டர் சுதாவை பார்க்க சென்று இருந்தால். சத்யன் தனியாக இருந்தபோது பிரேமா அம்மா அவன் அருகில் அமர்ந்தனர். சத்ய, உனக்கு பழையபடி குணமானதும் மாலினியை நீ பத்திரமா பார்த்துக்கணும். அவளோட ஓவிய ஆசையை நீ நிறைவேற்றணும். நான் சுகன்யாவோட ஆசையை மதிக்கல. நீ அந்த தப்பை செய்யக்கூடாதுடா. பிரேமா அம்மா தன் மனதில் குற்ற உணர்ச்சியை கூறினார். சத்யன் மெதுவாக தலையசைத்தான். கண்டிப்பாம்மா, மாலினியோட ஆசைதான் என் ஆசை. ஆனா மாலினி எனக்காக இவ்வளவு தூரம் போராடினது எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. நான் கோமாவில் இருந்தபோது நீல ரோஜாக்கள் ஓவியத்தை பற்றி கேட்டேன். அது எங்க 2 பேரோட அன்பின் அடையாளமா இருந்தது. சரியாக அந்த சமயத்தில் மாலினி உள்ளே வந்தாள். சத்யன் நீல ரோஜாக்களை பற்றி பேசுவதை கேட்டாள். நீங்க கண் திறந்ததும் நீல ரோஜாக்களை பத்தி பேசுறீங்க சத்யன் என்று சிரித்தாள். சத்யன் அவளது கையை பிடித்து கொண்டான். ஆமா மாலினி, நீ தான் எனக்கு போராடுன. நான் வெளியூர் போனதா அம்மா கிட்ட போய் சொல்லிக்கிட்டே இங்க வந்து எனக்காக பேசுனத நான் கேள்விப்பட்டேன். இது உனக்கு எவ்வளோ பெரிய சுமையா இருந்திருக்கும். பிரேமா அம்மா, அதுக்கு நீ கவலைப்படாத சத்யன். நாங்க 2 பேரும் இனிமே எல்லாத்தையும் பகிர்ந்துப்போம் என்று கூறி மாலினியை தனக்கு பக்கத்தில் இழுத்து அணைத்து கொண்டாள். டாக்டர் சுதா வார்டுக்குள் நுழைந்தார். சத்யன், உங்க உடல்நிலை ரொம்ப வேகமா முன்னேறிக்கிட்டு இருக்கு. இன்னும் 2 நாள்ல டிஸ்சார்ஜ் ஆகிடலாம். உங்க மனைவி உங்களுக்கு கொடுத்த ட்ரீட்மெண்ட் மாதிரி வேற எந்த மருந்தும் இங்க இல்லை என்று சிரித்தார். மாலினி, சத்யன், பிரேமா மூவரும் சந்தோஷமாக பேசிக்கொண்டு இருந்தனர். அவர்களின் குடும்பத்தில் இருந்த எல்லா பிணக்குகளும் சத்யனின் விபத்தினால் நீங்கி மீண்டும் அன்பு மட்டுமே நிறைந்திருந்தது. மாலினியின் மௌன போராட்டம் இப்பொழுது நீல ரோஜாக்களின் சத்தியம் போல அவர்களின் உறவின் அடித்தளத்தை உறுதியாக்கியது.